பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நீதிமொழிகள் 3:5. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஆனால் பெற்றோர்களாகிய நாம் நிதானித்து நல்லா யோசித்து அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமா செய்கிறோம்? இல்லை, அதில் நன்மை இருக்கா? அந்த குழந்தைங்களுக்கு அதை நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்? நன்மை எது தீமை எதுன்னு அவங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரயோஜனமானதை தான் நம்ம செய்வோம் இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை யோசிப்போம். இது கரெக்டாக இருக்குமா? இதை நம்ம செய்யணும், ஆண்டவர் இதை நமக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்ட நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆனால் நமக்கு எது நல்லது, நம்ம காரியம் எது ஆசீர்வாதமாக முடியுன்றதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. அப்போது நம்ம சுயமாக எதையும் யோசிக்காம நம்ம யோசிக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடாம ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் தர வல்லவராயிருக்கிறார். அதனால பொறுமையோடு காத்திருக்கலாம். நம்ம விரும்புகிற காரியம் எல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கும்னு அவசியம் இல்லை. நமக்கு நன்மை எதுவோ அதை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் தந்து நம்மை சாட்சியாய் நிறுத்த போகிறார். மீண்டும் மீண்டும் விசுவாசிங்க, வெட்கப்பட்ட இடத்தில் நம் தலையை உயர்த்துவார். ஆமேன்.